புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல். பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நம்மால இருந்து ஒரு டேக் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒயர்லெஸ் டேக்குங்க. அந்த ஃபியோவோட ரெட்ரோ நானோ ஸ்னோ ஸ்கை 5999. ஸோ உங்களுக்கு வந்து இந்த டைப் சியில் போட்டு மாட்டுறதுக்கு பயமா இருக்கு அப்படின்றவங்க வந்து இந்த ப்ளூ கலர் ஸ்டிக்கர் இப்போ நீங்க ஒட்டிருக்கீங்க. நான் ஒட்டியிருக்கேன். அவங்களே 2 செட் ஸ்டிக்கர் கொடுத்துட்றாங்க. அந்த ஸ்டிக்கர் ஒட்டலன்னா பார்க்க எப்படி ப்ரோ? இந்த கலர் இங்க இருக்கு பாருங்க, இந்த கலர். ஆமா, இல்ல பார்க்க எப்படி இருக்கும்? அப்ப ரேடியோ மாதிரி இருக்காதோ? மொட்டையா இருக்கும். ஓ, இத ஒட்டினதுக்கு அப்புறம் பார்க்கிறதுக்கு அழகா அந்த கியூட்டா கேசட் மாதிரியே இருக்கு, அப்படியே அழகா. அந்த ரெட்ரோ ஃபீல் 90s வர. ஓ, இததான் இப்படி சொன்னீங்களா? இப்படி இழுத்தீங்கன்னா அது இழுத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ஓ, 3.7. எனக்கு ஒரு டவுட், என்ன இது மேலே ஸ்டிக்கர் ஒட்டிருக்கீங்க? ஆமா, ஒட்டியிருக்கேன் ப்ரோ. எல்லாமே இந்த கலர்ல வரும். அந்த பாடியோட கலர் தான் அப்படியே வரும். இது அப்படியே தூக்குனீங்கன்னா வந்துடும், அவ்வளோதான். அது ஃபிக்ஸ்டு. அது 3.7 வோல்ட் பேட்டரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களே ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி உள்ள அதாவது கொடுத்தாங்க. ட்ரிபிள் ஏ பேட்டரி. ஆமா, இப்போ நான் என்ன பண்ணலாம்னா, அவசரத்துக்கு 3.7 அவசரத்துக்கு ஒரு ட்ரிபிள் ஏ பேட்டரி ஏதாவது 3.7 அதுவும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பேட்டரி இல்லை அப்படின்னா டைரக்டா பவர் சோர்ஸ்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒண்ணுல நம்ம இப்போ போன்ல கனெக்ட் பண்ணிட்டோம்னா அதுல இருந்து இதுக்கு பவர் போகும். அப்படியும் பண்ணலாம். இல்ல நம்ம பவர் பேங்க் ஓகே, சிம்பிள், இல்ல லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் பண்ணிக்கலாம். இல்ல கியூட்டா இருக்கு ப்ரோ. ஆனா செம கியூட்டா நான் இருக்கு. எதிர்பார்க்கல. நான் கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனா இவ்வளவு குட்டியா இருக்குன்னு எதிர்பார்க்கல. செம்மையா பண்ணி ரெட்ரோ நானோ அப்படின்னு போட்டு. ஆமா, ரெட்ரோ நானோ பார்க்க சரி கியூட்டா இருக்கு. இதான் சொன்னேன் நான். போட்டிருக்கான் பாருங்க, Qualcomm aptX HD, aptX adaptive, SBC, Bluetooth, LDAC. இது எல்லாமே அப்போ இது வந்து LHDC தான் இல்ல. ஆமா. ஆனா அடாப்டிவ் வந்து மோஸ்ட் போன்ஸ்ல இருக்கு ப்ரோ. அடா இது லாஸ்ட்லெஸ் தான் இல்ல. ஆமா, இவன் LDACல வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட் இது புஷ் பண்றான். அவனே சூஸ் பண்றது LDACல சூஸ் பண்றான். ஹையஸ்ட் பிட் ரேட் வேணும் அப்படின்றதுக்கு. ஆடியோ கிளாரிட்டி செம்மையா இருக்குதுங்க. நம்ம இப்போ சூப்பர் மிக்ஸ் 5 போட்டு செக் பண்ணி பார்ப்போம். புஷ் பண்ணிருச்சுன்னா அல்டிமேட் தான். ஆமா, ஆன் ஆயிரும். எனக்கு ப்ளூடூத்தில் பேரிங் ஆயிரும். இந்த ரெட்ரோ வந்துருச்சு, எனக்கு அதுக்குள்ளே கனெக்ட் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஆப்புமே இருக்குங்க. ஆப்பில் வந்து அப்டேட்ஸ் வருது. அவனுங்க இந்த ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே பேட்டரி ஸ்டேட்டஸ் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல்ஸ் மாற்றிக்கலாம். இதுவே கோட சூஸ் பண்ணுறதும் அப்படிதான். இல்ல ப்ரோ, இதுவே பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. ஆமா, ஆனா சப்போஸ் யோசிச்சு பாருங்களேன், அதுக்கு டிஸ்பிளே வேற இருக்குங்க. முன்னாடி வந்து நீங்கள் அந்த கேசட் மாதிரி ஓடுற மாதிரி டிஸ்பிளேலாம் இருக்கும். அவர் எப்பயும் பீரோவில் எடுப்பார், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாக்குன்னு பார்த்து 48K காட்டுதா. இது என்ன ஃபார்வர்ட் ரிவர்ஸ் சும்மாவா? அது சும்மா, அது நம்ம இந்த பட்டன் அழுத்தி பிடிச்சோம்னா மாறும், ஃபார்வர்ட் ரிவர்ஸ். ஓகே ஓகே. இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா EQ கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். EQ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் என்ன ப்ரோ? 46. அதை நீங்கள் குறைச்சிக்கோங்க. நம்ம எவ்வளோ வரைக்கும் போகும் அது தெரில. நான் இன்னும் அவ்வளோலாம் டெஸ்ட் பண்ணல. பட் ஆனால் நான் இந்த வால்யூம், ஃபோன் வால்யூம் வேறு, இது இந்த வால்யூம் வேறு. காது பறி போயிட போகுது. 40 வைக்கிறேன். 40 வைங்க போதும். நான் 45 வச்சேன், அவ்வளோதான். சரி. ஸோ EQ மோடும் இருக்குது. நீங்கள் EQவும் டியூன் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் எப்படி இருக்கு பாருங்க. 100% சார்ஜ் இருக்கு. ஆமாம், LDAC இப்போ சூஸ் பண்ணிருக்கு. LDAC தான் சூஸ் பண்ணி, ஏன்னா அதான் ஹையஸ்ட். செலக்ட் ப்ளூடூத் கோடெக் போட்டிங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்றது ஒரு லாஸ்ட்லெஸ் சொன்னல இருக்குது. ஆப்டெக்ஸ் லாஸ்ட்லெஸ் இருக்குது, LL. ஓ, அவன் ஃப்ரண்ட்ல ஆனா அதெல்லாம் போடல. பட் ஆனால் இருக்குது. ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் இருக்குது, AAC இருக்குது, LDAC இருக்குது, ஆப்டெக்ஸ் லாஸ்ட்லெஸ்ஸும் இருக்குது. லாஸ்ட்லெஸ் அப்டேட்ல வந்திருக்கும் போல ப்ரோ. ஆமா, இருக்கலாம். அட்டையில பிரிண்ட் பண்ணலாம். மேபி இருக்கலாம். ஸோ அதில் நம்ம எது வேணுமாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. டிஃபால்ட்டாக எது ஹையஸ்ட்டோ அவனே அதை சூஸ் பண்ணிக்குவான். பெஸ்ட் எதுவோ அதை எடுத்துக்குவாங்க. இது வந்து நம்ம பட்டன் கண்ட்ரோல் சூஸ் பண்ணுறது. நம்ம வேணும்னா எப்படி வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் EQ மோடில் EQ நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டியூனும் பண்ணிக்கலாம். உங்கள் IEM எப்படி வேணாலும் டியூன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அவனுங்களே ஒரு சில செட்டப்ஸ்லாம் கொடுத்துருப்பானுங்க. ஆடியோவில் வந்து வால்யூமோட லிமிட் வந்து 60 வரைக்கும் இதில் வைக்கலாம். நீங்கள் வால்யூம் நீங்கள் கேட்டிங்களா, இதை வேணால் இன்னும் கூட வச்சுக்கலாம். காதுகள் பாவம் அப்படின்னா ஓகே வச்சுக்கலாம். டிவைஸ் வால்யூம் நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம் எவ்வளோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு டிவைஸோட நேம் மாற்றிக்கலாம், ஃபர்ம்வேர் அப்கிரேடு, அப்புறம் அந்த கிளியர் பேரிங்னா எல்லாத்தையும் ரீசெட் பண்ணி விட்ருவோம். இது சிங்கிள் சார்ஜில் எவ்வளோ நேரம் பொறுத்தாங்க? 8 ஹவர்ஸ்க்கு மேலே வரும்னு சொல்லியிருக்கோம். சாலிடாக 8 ஹவர்ஸ் மேலே வருது அப்படின்னு போட்டிருந்தான். பட் செம கியூட்டாக இருக்குது. ஆமாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பாட்டு கேட்போம். இதுவே நல்லா இருக்கு நம்மளோட. அதுலேயும் நீங்கள் வால்யூம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 45 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 96K சொன்னால LDAC. பிட் ரேட் வந்து ஜாஸ்தி. EQ ஆஃப்ல இருக்குன்னு வருது. ஆமாம், ஆஃபில் தான் இருக்குது. நம்ம ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். நீங்கள் வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் வேணால் வச்சுக்கோங்க. EQ இப்போ தான் ஆன் ஆகுதா? EQ நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க, ஆஃபில் இருக்குது. நீங்கள் பேசுகிறதே கேட்கல பொறுங்க. க்யூட்டாக இருக்கும். ப்ரீசெட்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. EQவில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கஸ்டம் EQ நம்ம வச்சுக்கலாங்க. இதுதான் கஸ்டம் ஒன்று. இப்போ நீங்கள் டியூன் பண்ணுங்க. ஏங்க இதுலேயும் ஒரு வீக்கை வைக்கிறாருங்க மனுஷனே. உடனே ஃபீல் ஆகுது எனக்கு காதில். அங்கே ஃபீல் ஆகுது. இதுலையா EQ வைக்கிறாருங்க வீக்கவே. பட்டைய கிளம்புங்க இது.
12 பேண்ட் லீகலைசர் நினைக்கிறேன் இது எனக்கு தெரிஞ்சு. எத்தனை பேண்ட் போகுது இது? 12 பேண்ட் 1 2 3 4 5 6 7 8 10 பேண்ட் போகுது. ஓகே ஓகே. அட்டி பொலபொலன்னு பொலக்குது. மொட்டை அளவு சவுண்ட் எனக்கு இங்க வெளியில கேக்குது. நிஜமா ப்ரோ செமையா இருக்கு. என்ஜாயிங். நான் இதை மாத்தினேன்ல, நான் தானே மாத்தி வச்சிருக்கேன். நோட் பண்ணிடுறேன். இன்னும் இத்தனை ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஆமா, இன்னும் எதனால மாத்திக்கலாம்? 3 கஸ்டம் ஈக்யூ வச்சுக்கலாங்க. 3 கஸ்டம் ஈக்குவலைசர். அது இல்லாம ப்ரீசெட்ஸும் இருக்கு. நீங்க ஈக்யூ வேணா ஆஃபும் பண்ணிக்கலாம். டைரக்டா உங்களுக்கு அந்த ஹெட்ஃபோனோட டியூனிங் என்ன வேணுமோ அது பண்ணிக்கலாம். எனக்கு அப்படியே இங்க இருந்து இங்க மாறிச்சு பாருங்க, அதான் அல்ட்டியே. நான் வேணுனே இதை இன்னும் கீழே கொண்டு போறேன். அந்த அந்த கர்வ் அழகா தெரியுதுங்க. அதில் அவங்க கிராஃபிக்கலாகவும் காட்டுறாங்க அந்த ஆப்பில். உங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் தெரியும் உங்களுக்கு மோஸ்ட்டாக. நீங்கள் இந்த பாட்டு கேட்டீங்களே இதில்? ஆனால் இந்த டியூனிங்கில் கேட்கல. இந்த பாருங்க, அதை கேட்டு பாருங்க. ஏன்னா என்ன அறிந்தாலுங்க அதில் அந்த பிஜிஎம் ஏதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கே, கொடூரமாக இருக்கும் மியூசிக்கு. இல்லை நீங்கள் அதில் கேட்டு பாருங்க. இந்த வீக்கவ் வச்சதுக்கப்புறம் எனக்கு அப்படியே தனியாக. அண்டு இந்த ஹெட்ஃபோன் வேறு பொட்டன்ஷியலான ஹெட்ஃபோனுக்கு இது நல்லா டேட்டா ப்ராசஸ் பண்ணி அனுப்புதே. எஸ், நல்லா மாட்டிச்சா? ஹாப்பியா? வால்யூம்லாம் கம்மியாக வைங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, நான் என்ன கேட்டுட்டு இருந்தேனோ அப்படியே இருக்கு. நீங்கள் அதிகமாக கேட்பீங்க. காதை பறி கொடுக்கவா? வேற மாதிரி இருக்குது. அந்த கர்வ் தெரியுது ப்ரோ, செம்மையா தெரியுது. ஓ இன்னும் ஒரு பேக் அடிக்குது, வேற லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ஏங்க அந்த டிரைவரும் ஒர்க் ஆகுது, மேக்னெட் டிரைவரு. ஆமாம் ப்ரோ, பவர் ஃபுல்லாக புஷ் பண்ணுது ப்ரோ. நல்லா இருக்கு. நான் அந்த டவுட் மட்டும் தான் இருந்துச்சு எனக்கு, பவர் புஷ் பண்ணுமா என்னன்றது சூப்பர் மிக்ஸ் 5 இது. ஏன்னா 5 டிரைவரில் க்யூட்டாக இருக்குங்க. எனக்கு எல்ஜியில் கேட்ட அந்த ஃபீல் அப்படியே வருதுங்க. அந்த பவர் ஃபுல்லாக புஷ்ஷாக வருது. ஆனால் அந்த டியூனிங் அல்டிமேட்டு ப்ரோ. இது முன்னாடி நார்மலாக தானே கேட்டோம், மாத்தணும் வேற லெவல்ல இருக்குது அந்த வீக். செம்மையா இருக்கு. இப்போ நீங்க வந்து பவர் ஹவுஸ் கேட்டீங்கன்னு வைங்க, செம்மையா இருக்குது. இது நல்லா இருக்கு. குட் ப்ராடக்ட். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வேக் ஆகும். இந்த பட்டன் மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் இருக்குன்னா இதில் நீங்கள் அப்படியே அழுத்த உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் மாறிக்கே இருக்கும். கலரு, கேசட் மாதிரி, டேப் மாதிரி. அப்புறம் ஒரு பூனை டான்ஸ் ஆடும். இது அப்டேட்டில் வந்துச்சு, பூனை டான்ஸு. நல்லா இருக்கு. சீரியஸாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம ஒர்த்து நண்பர்களே. உங்களுக்கு அந்த பெரிய ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 4 இது, அது 4.4 அதுவும் கொடுத்துருக்காங்க. 3.5 இருக்குது. நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நிஜமாவே ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. எப்படி ப்ரோ இருக்கு? நீங்கள் கேட்டு பாருங்க, ஏன்னா இந்த பாட்டெலாம் செமையாக இருக்கும். வாவா பக்கமா ரீமிக்ஸ் டிஜே கௌதம் வேற லெவலில் இருக்குங்க நிஜமா. ஆமாம், பாருங்க போட்டுறீங்க. பாஸ் பண்ணிட்டேன். அதில் அந்த ஒரு ஃபீல், அந்த இனிஷியல் ஃபீல் மிஸ் ஆகிடும். பாருங்க. ஓகே. அந்த வாய்ஸ் அவ்வளோ எலிவேட்டடாக சூப்பராக இருக்குங்க. அந்த இதில் வர்றது எஸ்பிபி வரப்போறாரு. எங்குது இப்போ அடிப்பாங்க கும்முன்னு. பயங்கரமா இருக்கு ப்ரோ. எஸ், வேற லெவல்ல இருக்கு. ஐயா, இந்த பர்ன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு அது மேல நம்பிக்கை இல்லைன்னா தப்பு இல்லை, நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா நான் ஒரு தெளிவான கான்டெக்ட் கொடுத்துருக்கேன். இதோட தெளிவாக யாராவது கான்டெக்ட் கொடுக்க முடியுமான்னு தெரியல. கரெக்ட். நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, நீங்க ஆல்ரெடி வாங்கி ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க, அந்த ப்ராடக்ட் போயிடுச்சு, திரும்ப அதே ப்ராடக்ட் புதுசு வாங்கினீங்கன்னா அதே மாதிரி இல்லை தான். அது எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவாங்க அதே மாதிரி இல்லை, அப்புறம் பர்னின் இல்லை. கரெக்டா? அப்போ பர்னின் இல்லை தானே? எனக்கே புரிய மாட்டேங்குது. நம்ம வந்து இங்க பாருங்க, வேலை மெனக்கட்டு எல்லா பட்ஸையும் உட்காந்து அவ்வளோ நேரம் கதற பர்னிங் பண்ணிட்டு ரிசல்ட் மாறுதான்றதையும் வெரிஃபை பண்ணும்போது ஆப்வியஸா மாறுது. பிராண்ட்ஸே மென்ஷன் பண்றாங்க பர்னிங் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. இல்ல ப்ரோ, இல்லனா ப்ரீ பர்னிங்கே வரும் ஒரு சில இதெல்லாம். நான் பாத்துர்க்கேன். ப்ரீ பர்னிங் ஐஎம்ஸ்லாம் அதுல மென்ஷன் பண்ணி ப்ரீ பர்னிங் 100 அந்த புக்லெட்டே படிக்க மாட்டாங்க, அதனால உங்களுக்கு தெரியாது என்னன்றது. அதுலயே போட்டுருப்பாங்க ப்ரீ பர்னிங் பண்ணிட்டோம், நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், டைரக்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. நான் என்ன வச்சுக்கிட்டா வந்து இல்லாட்டி எங்களுக்கு ஏதாவது தாட்டா எல்லாரும் உட்காந்துட்டு நீங்க கதற அந்த ஹெட்செட்டை கொஞ்ச நேரம் உட்காந்து பண்ணிட்டு இருக்கணும், நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. சரி, ஓகே. ஆனால் வேற லெவல் ப்ரோ, வெரி குட் ப்ராடக்ட், சூப்பர் இம்ப்ரெஸ்டு. அப்போ எனக்கு இப்போ டவுட் என்ன தெரியுமா, இப்போ நான் வந்து Xiaomi 15 அதில் போட்டு யூஸ் பண்ணி பாருங்க. அதில் இப்போ இது கனெக்ட் ஆச்சு அப்படின்னா லாஸ்ட் லெஸ்ன்னு காட்டு தான் பார்க்கணும். ஆமாம், ஏன்னா இப்போ லாஸ்ட் லெஸ் ஒருவேளை இதுலேயே வருதான்னு பாருங்க.
ஆமாம், நம்ம அதில் கோடக் சூஸ் பண்ணி பார்த்தா வரும்ல. ஆமாம், லாஸ்லெஸ் வருதுன்னு பாருங்க. வந்துச்சுன்னா செம ஃபன்னு. ஏன்னா நான் ஸ்னாப் ட்ராகன் தானே வரும் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக. ஆனால் இவங்க அன்லாக் பண்ண மாட்டாங்க ப்ரோ. ஒன் ப்ளஸ்லலாம் வரல. அப்படியா? OnePlusல 80 அடாப்டிவ் தான் வந்துச்சு. இல்லை ஒன் ப்ளஸ்னால் நாங்கள் ஓரம் வந்து பண்ணுவோம். ஓப்போ தானே கடவுள். ஹெச்டினா எல்டாக் தான் போகுது. எல்டாக் போகுது. சரி, நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஷாமியில் கனெக்ட் பண்ணால் எந்த ஆப்ஷன் போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, சரியா? ஆனால் க்யூட்டாக இருக்கான் ப்ரோ. ஆமாம், நான் ரொம்ப பெருசாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன் ஆக்சுவலாக. நல்ல ரெட்ரோ நேனோ. இது அழகாக பேக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் ப்ரோ. நான் ஆஃபீஸுக்கே போட்டு எடுத்துகிட்டு போனேன். இல்லை ப்ரோ, நான் இப்போ சைக்கிள் ஓட்டும் போது யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ஆமாம், வாட்டர் ப்ரூஃபா? அதெல்லாம் கிடையாது. அப்படியே அவங்க வாட்டர் ப்ரூஃப் கொடுப்பாங்க. இல்லை சார், நீங்கள் என்ன ஒரு கேஸில் போட்டு லாக் பண்ணி வச்சிடலாம். அப்படி வெறும் ஒயர் மட்டும் வெளியில் வர மாதிரி அப்படி வச்சுக்கலாம். ஜிப்பர் மாதிரி போட்டு. ஆப்டெக்ஸ் அடாப்டிவ்னு காட்டுது ப்ரோ. அப்போ இதில் வந்து ஆப்டெக்ஸ் அடாப்டிவ். ஓகே, இதில் வேற மாதிரி மாறுது பாருங்க. அப்போ அதில் லாஸ்லெஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இதில் லாஸ்லெஸ் இருக்கு. அப்போ நீங்கள் அதில் ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்ல. ஆப் இன்ஸ்டால் பண்ணால் தானே நீங்கள் கன்ஃபிகர் பண்ண முடியும். சரி, ஓகே. ஆனால் அடாப்டிவ் காட்டுது. ஆனால் நீங்கள் அதில் ஆப்டெக்ஸ் லாஸ்லெஸ் சூஸ் பண்ணி தான் நீங்கள் கடைசியாக டர்ன் ஆஃப் பண்ணணும். ஆமாம், ஆனால் ஆப்டெக்ஸ் லாஸ்லெஸ் இந்த ஃபோனுக்கு சப்போர்ட் இல்லை. ஓகே, ஆப்டெக்ஸ் வந்து ஷாமியில் கொடுக்குறான். ஆப்டெக்ஸ் லாஸ்லெஸ் ஷாமியில் இருக்கு. அப்போ நான் இது என்ன, இந்த ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் பார்க்கலாமா? ஆப் நேம் ஃபியோன்னு போடுங்க. FIO ஃபியோ மீடியான்னு நினைக்கிறேன். அது போட்டிங்கன்னா வரும். காட்டுறேன். ஃபியோ கண்ட்ரோல் தான் இதுதான். வந்துருச்சா? வந்துருச்சு. அடாப்டிவ் தான். ஓகே, அதுதான் இதோட மேக்ஸிமமாக சூஸ் பண்ணுது. மேபி லாஸ்ட்லெஸ் சூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த இதில் செலக்ட் இதில் பேட்டரி 100% தானே ப்ரோ இங்கே காட்டுது? 100 தான். ஆனால் இங்கேயே 80% காட்டுது, 82%ன்னு தெரியலையே. அப்போ இது வந்து 20% காட்டுது ஆப்பு. இருக்கலாம் மேபி. ஏன்னா நான் 100% சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். 100% சார்ஜ் போட்டதுக்கப்புறம் 100 தான் இருக்கணும். அது அவ்வளோ சீக்கிரம்லாம் குறையாது. நமக்கு என்ன ஒரு 10 நிமிஷம் கேட்டிருப்போமா? அதே பாட்டு, அது மலை வரப்போகுது. பட் ஆனால் இது 40K, அதில் வந்து 95K இருந்துச்சுல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வித்தியாசம் பெருசாக இருக்குமான்னு டவுட் ப்ரோ. ஆமாம், இதுக்கே என்னென்னமோ நடக்குது. சும்மா கிளின்னு கிளிக்கிறாங்க. சும்மா கிளி. இந்த பாட்டெல்லாம் அதெல்லாம் செமையாக இருக்கும். அந்த ஸ்டார்டிங்கே நல்லா இருக்கும்ல. அதில் இங்கிட்ட வந்து ஒரு பீஸ் வச்சு முடிச்சிட்டாங்க. ஹார்ட்வேர் தான் ப்ரோ, நல்லா இருக்கு. என்ன குத்துறாங்க. ஹெட்ஃபோனை புஷ் பண்ணுறது பெரிய விஷயம். இறங்கி குத்துறாங்க ப்ரோ. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, இவன் போய் மாத்தி விடுவோம் பாருங்க. ஆமா, இதுல வேற ஓவர் ரைடு பண்ணும். மாத்தலாம். ஆமா, எலிவேஷன் ஒரிஜினல் தான். எலிவேஷன் அப்படியே ஒரிஜினல் வேற லெவல்ல இருக்கு. ஏன் தெரியுமா? வைட் ஆயிருச்சு. வைட் இதுல நம்ம கஸ்டம் ஈக்குவலைசர் பண்ணிருந்தோம்ல, அது இதோட ஈக்குவலைசரும் போய் ஓவர் ரைட் பண்ணும். ஆமா, இப்போ ஒரிஜினல் வச்சோன்னே செட் ஆயிட்டான். நான் அதான் யோசிச்சேன், ஏதோ ஒரு வாவ் ஃபேக்டர் மிஸ் ஆகுற மாதிரியே தோணுச்சு. இப்போ வந்து எங்க அவன் பவர் ஹவுஸ் இப்போ செம்மையா இருக்கு. ஏன்னா முன்னையே மியூசிக் சூப்பரா இருந்தது, பட் கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாதிரி இருந்தது. இப்போ செம்மையா இருக்கு. ரெண்டுமே ஆக்டிவ்ல இருந்துச்சுல்ல, அதனால இதை வந்து பாக்கெட்ல போட்டு அப்படியே போக வேண்டியதான். சூப்பர், நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. நல்லா இருக்கு, சூப்பர் ஒர்க்கு. அப்போ இன்னும் நிறைய டேக் இருக்கு, இன்னும் ஹைரஸ் டேக்லாம் இருக்கு. அதெல்லாம் பட்ஜெட் ஜாஸ்தி, இன்னும் பெட்டர் கெபாசிட்டர்ஸோட ஜாஸ்தி. ஆனா பெருசாவும் இருக்கும். பெருசாவும் இருக்கும், பட்ஜெட் ஜாஸ்தி இல்ல. அந்த ஃபியோ பிடிஆர் இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பட்ஜெட்னா இதுதான் வருது 5 எனக்கு. ஆனா என்ன தெரியுமா ப்ரோ, நம்ம சோனியோட வாக்மேன் அது அல்டிமேட் ப்ரோ. அது வந்து ஒன்னு இருக்கு ப்ரோ. இவனே ஒன்னு விக்கிறானே, வாக்மேன் தானே, வாக்மேனே விக்கிறான். அது இதோட கம்மி ஆக்சுவலா 5000 நினைக்கிறேன். அது நான் நிறைய வீடியோல சொல்லிட்டேன். எனக்கு இங்க பாருங்களேன், இதுதான் ஃபுல்லா கோல்டா இருந்துச்சு. அதுவா நினைச்சேன், மனுஷன் எங்கடா சைலண்டா இதை சொல்றாரு. ஃபுல் கோல்டு. ஆமா, இது இருக்குல்ல, இதுதான். இப்போ எவ்வளோ இருக்குது அது ரேட்டு? 7 லட்ச ரூபா. சரி, ரைட்டு. நான் அப்போ பார்க்கும்போது 4 லட்ச ரூபா. நாங்கள் சேனலில் விற்கலான்னு இருக்கோங்க. அப்படி தான் இருக்குது. 7 லட்சம் சேனல் விற்றுறாங்க பாட்டி. 7,18,000 ரூபாய்ங்க. ஏங்க நான் இது லான்ச் ஆகும்போது பார்த்தேன் 4 lakhsங்க. அப்போ இந்தியன் கரன்சிக்கு. அப்போ இது வந்து லெகசி டிவைஸ் ஆயிடுச்சு, அதனால ரேட் அதிகம். அண்ட் மோரோவர் இது இம்போர்ட் ப்ரோ, அதனால ரேட் ஜாஸ்தி. டெசர்ட் கார்டு வந்து இம்போர்ட், நம்ம அங்கே வாங்கினா கம்மியாக இருக்கும். அது என்ன மாடல்னு போட்டு செக் பண்ணி பாருங்க. அந்த கோல்டோட மாடல் நேம் என்ன? மாடல் இருக்குல்ல, இது என்னதுன்னா WM சிக்னேச்சர் சீரீஸ். ஆமாம், WM12GM. அது எங்கே இருக்குன்னு பாருங்கள். டெசர்ட் கார்டு வந்து இம்போர்ட்டட் வெப்சைட்டு. இம்போர்ட் பண்ணி நம்ம ஊரில் எக்ஸ்ட்ரா ரேட்டுக்கு தான் வைப்பாங்க டெசர்ட் கார்ட்டில். இங்கே இருக்குது பாருங்க. யூபையில் 3 lakh. நீங்கள் சொன்னால் அந்த 4 lakh அந்த ரேஞ்சில் தான் இருக்குது யூபை. இதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, உள்ள PCB போர்டில் கோல்டு 850 டெலிவரி சார்ஜ்.
உள்ள எல்லாமே எல்லாமே கோல்டு. ஆமா, அந்த ரெட் மேஜிக் சாகா எடிஷன் வந்துச்சுல்ல, ட்ரீம் சாகா எடிஷன், யாரா அப்படி இருந்தது. எல்லாமே கோல்டு. இதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும்ல ஆடியோ. இதுல ப்ளூடூத்தும் உண்டு. ஆமா, இது வந்து இந்த இதுதானே தெர்மல்ஸ்க்கு தானே அது. எல்லாம் இருக்கும் ப்ரோ. ஃபுல்லா வெறும் சூடே ஆகாதுங்க. ஒரு ஹை குவாலிட்டி ஆடியோ ப்ராடக்ட்ல என்னென்ன மாதிரியான ஹார்ட்வேர்ஸ் இருக்கணுமோ அவ்வளவும் இருக்கும். சூப்பர் சூப்பர், செம்மையா பண்ணியிருந்தாங்க. இதை நான் அப்போ அவ்வளோ தீவிரமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நான் என்ன நினைச்சேன், இது யாராவது வாங்குவாங்க, வாங்கிட்டு மேபி ஒரு நம்ம அப்பயும் வாங்க முடியாது தான். ஆமா, 2 லட்ச ரூபாய் கிட்ட வித்தாங்கன்னா செமையா இருக்குமே. எப்படி வாங்குறது 2 லட்சம்னாலும்? வீட்டுல எல்லாம் சொன்னா வீட்டை விட்டு ஓடிருந்துருவாங்க. இதுல புதுசுலாம் வாங்க ட்ரை பண்ணா அவ்வளவுதான். 4 லட்ச ரூபா. யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இது கையில நான் வச்சிருக்கேன்னு யோசிங்களேன். இப்ப நான் ஏதோ குட்டியா சுத்திட்டு இருக்கேன், மியூசிக் பிளேயர் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. ஆனா உண்மையான பிரைஸ் வந்து போட்டோ எடுத்து சர்க்கிள் டு சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் ரேட்டு. சோனியில வேற வெப்சைட்டுக்கு போகுது. கனடா தான் லோட் ஆகுது. கனடா தான். சேல்ஸுக்கு வேற வெப்சைட் வச்சிருப்பானுங்க போல. இல்ல ஸ்டாக் இல்ல. ஹை ரெசல்யூஷன் நேட்டிவ் DSX இதான் நம்ம ஹெட்ஃபோன்ல வருது இல்ல, ஸ்கேல் பண்ற ஆப்ஷன்ஸ். ஆமா, S Master HX 256 GB கெபாசிட்டி 1600 ஹை ரெசல்யூஷன். 4.89 இவ்வளவுதான். அவ்வளவு பெருசா வரும் கை கடங்கமா. ஆமா ப்ரோ, இந்த சைஸ் ப்ரோ, இந்த சைஸ். ஆமா, செம கியூட்டா இருப்பான். குட்டியா. நான் இது பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்றேன். ஓவரால் யான்னு கேட்கலாம் நீங்க. இதுல எக்ஸ்ட்ரா லைட்டா ஒர்க் பண்ணாங்கன்னா சிம் ஆப்ஷன் கொண்டு வந்துடலாம். ஆமா, ஏன்டா இதுல ஐபேட் நானோல கொண்டு வந்தானுங்களா அது மாதிரி. இதுல பேசாம சிம்மியும் கொண்டு வந்திருக்கலாம் மேடம் தோணுச்சு. ஆனா வெயிட் பாத்தீங்கல்ல, அத்தனோண்டு சைஸ்க்கு. ஆமா, இல்ல சிம் எல்லாம் கொண்டு வந்தா பேட்டரி தாங்காது. அது அவ பர்பஸே போயிரும்ல. இது வந்து பேட்டரி லைஃப் இவங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 33 ஹவர்ஸ். மியூசிக் மட்டும் ஃபிளாக் சாங்ஸ் கேட்டா 30 ஹவர்ஸ். டிஎஸ்டி போட்டா 11 ஹவர்ஸ். சார்ஜிங் டைம் குவிக் சார்ஜ்லாம் கிடையாது. அந்த டைம்ல எங்க ப்ரோ குவிக் 7 ஹவர்ஸ் இல்ல ப்ரோ. அதோட பேட்டரி அவ்வளவு ஈஸியா ரீப்ளேஸ் பண்ண கூடாதுன்னு தான். கரெக்ட். ஆமா, நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, ஹை ஸ்பீடு USB 2 இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா சிலிர்த்து போயிடுச்சுங்க. வேணாம். ஆனா யோசிச்சு பாருங்களேன், இத்தினோண்டு தாங்க கையில. ஆமா, ஆனா 1/2 கிலோ வெயிட். எஸ். அப்போ உள்ள காம்பனன்ட்ஸ் எப்படி இருக்கும்? கோல்ட் பிளேட்டட்னா சும்மா ஒன்றும் கிடையாது. குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் அதான் செம ப்ரீமியம்ங்க. சரி, அது பேர் வந்து என்னன்னா WM1Zங்க. WM1Z சிக்னேச்சர் சீரிஸ், ஆல் கோல்டு, ஃபுல்லா கோல்ட்ல பண்ணிருப்பாங்க அதுல. அதனால தான் அந்த ரேட்டுங்க. அந்த உள்ள இருக்க அந்த சேம்பர் முதல் கொண்டு எல்லாமே கோல்டு பண்ணிருக்காங்க. இதா போட்டிருக்கான போட்டோ. பியூர் சவுண்ட் பிரீமியம் பார்ட்ஸ். ஆடியோ ஃபைல் பிரியர்கள்லாம் ஏதோ நம்மளால முடிஞ்ச 4 பேர் நிம்மதியை கெடுக்கிறோம். செக் பண்ணி பாத்துக்கோங்க. எங்க கொள்ளடிக்க போலாம்னு சொல்லுங்க, நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஆமா, நாங்களும் வரோம். எங்களுக்கு இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து கொள்ளடிக்கிறோம்னா 3 நாள் உனக்கு 3 நாள் எனக்கு, அந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு ஒரு நம்ம வந்துரும். ஆமா, ஹைரஸ் அடுப்பா எவ்வளவு கியூட்டா குட்டியா இவ்வளவு திக்னஸ் இருக்கு. ஆனா வெயிட் என்ன வெயிட். அதனாலதான் வந்து அவன் போட்டிருக்கான். அவன் யூஸ் பண்ண கெப்பாசிட்டர்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் பத்தி போட்டான் ப்ரோ. எல்லாமே அவ்வளோ ஹை குவாலிட்டி. ஓகே, சோ டிஃபால்ட் ஜுவல்லரி மாதிரி இருக்கு. எல்டாக் வேற இருக்கு. இதுல வேற கருப்பு கலர் எல்டாக் தான் மென்ஷன் பண்றாங்க பாரு அவனுங்களே. சோனியோடது இல்ல எல்டாக். சரி விடுங்க, இதெல்லாம் பார்க்க வயிறு எரியுது. வயிறு எரியுதுடா. ரைட்டுங்க. ஸோ வேற லெவல் ப்ராடக்ட் ப்ரோ. சூப்பராக இருக்கிறான். ஸ்மார்ட் பைய ரெட்ரோ, ஒரு குட்டி ப்ளூடூத் டேக்கு. கரெக்ட், க்யூட்டாக இருக்கான். ரைட்டு. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.